பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்குது. நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் நமக்கு சமாதானமுமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்தில் காணப்படுறீங்களா? இசப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்க, இந்த சூழ்நிலைக்கு ஒரு பதில் தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பதில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே நாங்கள் வேதத்தில் இருந்த ஒரு வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அவர் ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆச்சரியமானவர். அவர் நம்மை தேற்றி அவர் சகல ஆறுதலின் தேவன் என்பதாக அவருடைய வசனம் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அன்பு பிள்ளையே, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆறுதல் தேவையாயிருக்கிறது? அவன் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, ஆறுதல் அற்ற நிலை, அவனுக்கு ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையிலே ஒரு தனித்து நிற்கிற அந்த சூழ்நிலையில அந்த மனிதனுக்கு ஒரு ஆதரவு இங்கே தேவைப்படுகிறது. எசேக்கியாங்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து, ராஜாவை குறித்து, எசேக்கியா ராஜாவை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த ராஜா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே சகாயம் பெற்ற ஒரு மனிதன். இந்த மனிதன் இப்படி இருக்கிற நாட்களிலே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் கடவுள் ஒரு செய்தி அனுப்புகிறார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு, நீ வியாதிப்பட்டிருக்கிறாய், நீ சாக போகிறாய், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் நீ ஆயத்தப்படுத்து என்பதாக. அப்பொழுது எசேக்கியா சுவர் புறமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும், எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உடைய வசனம் எனக்கு முன்பதாய் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை நினையுங்கப்பா என்று சொல்லி தன்னுடைய மன குமுறுதலை, தன்னுடைய சமூகத்து தேவனிடத்தில் வர வேண்டிய ஆறுதலுக்காக அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு தெய்வத்தை நோக்கி பார்த்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எசேக்கியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு முற்றத்திலே போகிற பொழுது இவருடைய கண்ணீரை நினைத்த ஆண்டவர், அவருக்கு ஆறுதல் செய்ய நினைத்த தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா? மறுபடி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வசனத்தை அனுப்புகிறார். நீ போய் என் தாசனுக்கு சொல்லும், இன்னும் 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுக்க போகிறேன் என்பதாக. அன்பு பிள்ளையே, அங்கே எசேக்கியேல் ராஜாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளையில் உங்களோட கண்ணீர் நிறைந்த பாதையிலே, கண்ணீரோடு வேதனையோடு தனிமையிலே நீங்கள் ஆறுதல் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறீங்களோ? ஐயோ, தூர தேசத்திலே நான் பிழைப்புக்காக வந்தேனே, உழைப்புக்காக வந்தேனே, ஒன்றும் இல்லாமல் என்னை ஒரு பயங்கரமான வியாதி என்னை தாக்கி கொண்டிருக்கிறதே, எனக்கு மனதிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே, ஒரு வேதனையாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் துன்பப்படுகிற ஒரு நபராக இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் துன்பத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவர் மாறாதவர். மனிதன் மாறுவான், மனிதனுடைய வாக்குகள் மாறிப்போகும். மாறாத தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்பதாக தேவனுடைய வசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் நானும் ஏன் கலங்க வேண்டும்? ஏன் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக வேண்டும்? சோறாமல் இருக்க முடியாததான். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போகாதபடி இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை தைரியம் உள்ளதாக இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கையிலே சந்தோஷமாய் நாங்கள் இருப்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். எந்த துர்ச்செய்தி வந்தாலும், எந்த ஆபத்திலிருந்து செய்தி வந்தாலும், எந்த அவமானப்படுத்துகிற செய்தி வந்தாலும், அவைகள் நடுவிலே நமக்கு அற்புதம் செய்து நம்மை கனப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலையிலே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்து உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களை நடத்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு வந்த மரண செய்தியை மாற்றி 15 வருஷத்தை திருப்பி கூட்டி கொடுத்து ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ வைத்த அதே தேவன் இன்றைக்கும் என்னோடு உங்களோடு இருக்கிறார். என் வாழ்க்கை பயணத்தில், உங்களோட வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட வருகிற ஒரே ஒருவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். அவரை நோக்கி பார்ப்போமா?
அவர் நமக்கு ஆறுதல் செய்யட்டுக்கும். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும், ஒரு அதிசயம் நடக்கட்டுக்கும், இவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டுக்கும் ஐயா. ஆறுதலற்று ஆதரவற்று நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்கப்பா, கனம் பண்ணுங்க. கண்மலையின் வெடிப்பில் இவர்களை பத்திரமாய் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. நீங்களே பொறுப்படுங்க. உடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கைகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் செய்யுங்க நாதா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.